வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நிறைய தகவல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். தனியார் பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து கல்வி மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் தனியார் பள்ளி பேருந்துகளின் பாதுகாப்பு அம்சம் குறித்து கடந்த 8ஆம் தேதி முதல் ஆய்வு செய்யப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வளசரவாக்கத்தில் இன்று ஆய்வு நடைபெற்றது. 80 பள்ளிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 35 பள்ளிகளின் வாகனங்கள் மட்டுமே பங்கேற்றன. அந்த வாகனங்களில் அவசர வழி, முதலுதவி பெட்டி, வேக கட்டுப்பாடு மற்றும் தீயணைப்பு கருவி உட்பட 16 பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா என்று ஆய்வு செய்யப்பட்டது. இது தொடர்பான ஆய்வறிக்கை ஜூன் 1ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் தாக்கல் செய்ய உள்ளதாக வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு மாலைதான் உங்களுக்கு எத்தனை வண்டி ரிஜெக்ட் ஆகும் தெரியும். அந்த வண்டிகளுக்கெல்லாம் கால அவசரம் கொடுத்து 3 அல்லது 4 நாட்களுக்கு கொடுத்து நாங்க அவங்க சரி பண்ணி திரும்ப வாகனத்தை ஆய்வு செய்த பிறகுதான் சாலையில் ஓட்டணும்னு சொல்லி இருக்கிறோம். அதை கடைபிடிக்காத வாகனங்கள் ஏதாவது தென்பட்டால் வாகனத்தை சிறைப்பிடித்து தக்க நடவடிக்கை எடுப்போம். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி IAS நியமனம் குறித்து சட்ட திருத்தம் எப்பொழுது வெளியிடப்பட்டது? 2013ஆம் ஆண்டுக்கான டி பிர்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பாரம்பரிய பொருட்களுக்கான புவிசார் குறியீடுகள் பெற்றதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். பொறியியல் கலந்தாய்விற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் மே 3ஆம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் 59 மையங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 2,02,806 விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க நாளை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகிற 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. CBSE மாணவர்கள் மதிப்பெண் சான்றிதழ் இல்லாமலேயே பொறியியல் கலந்தாய்வில் விண்ணப்பிக்கலாம் என்றும், தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் சான்றிதழ் நகல்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பொறியியல் படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வு ஜூன் 3வது வாரத்தில் துவங்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கற்பிக்கும் சிறப்பு ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்கு பன்முக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய மையத்தின் சார்பில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறப்பு கல்வி பட்டப்படிப்பில் டெஃப், பிளைண்ட்னஸ், செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம் டிசார்டர் ஆகிய பிரிவுகளில் பயிற்சி பெற விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். B.Ed சிறப்பு கல்வி பன்முக மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் சேர்வதற்காக பட்டம் அல்லது பட்ட மேற்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். PG டிப்ளமோ இன் டெவலப்மெண்டல் தெரபி படிக்க மருத்துவ அறிவியல், பிசியோதெரபி உள்ளிட்டவற்றில் பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். PG டிப்ளமோ இன் ஏர்லி இன்டர்வென்ஷன் படிப்பில் சேர MBBS அல்லது B.Ed சிறப்பு கல்வி உள்ளிட்ட படிப்புகள் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். பன்முக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான தேசிய மையத்தின் இணையதளத்தில் இருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை ஜூன் 25ஆம் தேதிக்குள் NIETMT, ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், முட்டுக்காடு, கோவளம் ரோட், சென்னை 603112 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இன்றைய தெளிவுபட பகுதியில் கேட்டரிங் படிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். 12ஆம் வகுப்புக்கு பின்னர் உணவு தயாரிப்பு, ஹோட்டல் மேலாண்மை என பல்வேறு பிரிவுகளில் மாணவர்கள் கேட்டரிங் படிப்புகள் மேற்கொள்ளலாம். இதுகுறித்து அரங்கில் நம்முடன் உள்ள சமையற்கலை வல்லுநர் மற்றும் பயிற்சியாளர் திரு வினோத்குமார் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். வணக்கம். இப்ப 12th ஸ்டாண்டர்ட் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸஸ் தான் அவங்க பர்சியூ பண்றதுக்கான ஒரு சீசன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப ப்ரொஃபஷனல் கோர்சஸ், ப்ரொஃபஷனல் டிகிரின்னு பார்க்கப்படுற இந்த மெடிக்கல், பாராமெடிக்கல், அதே மாதிரி என்ஜினியரிங் கோர்சஸ்க்கு அதுக்கு ஈக்குவலான காம்படிஷன் கேட்டரிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஓரியன்டட் கோர்சஸ்க்கு இருக்குமா? இப்ப இருக்கா மாணவர்கள் மத்தியில? ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நல்லா பூம் ஆயிட்டு இருக்கு.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு த்ரூ அவுட் தி குளோப் எங்கே போனாலும் நல்ல பிளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து நல்ல ஒரு கெரியர் இருக்குங்கிறதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கான ப்ரொஃபஷனை நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இப்போ பூம் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியா பார்க்கப்படுது கேட்டரிங் as well as ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? கேட்டரிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டு ஃபுட் ப்ரொடக்ஷன், ஓகே, குக்கிங் பண்ணுறது மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they'll go for catering courses. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. F&B ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ் அண்ட் ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ். ஓவரால் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து மேனேஜரியல் கேட்டகரியில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they'll be appointing as HOT, ஹோட்டல் ஆப்ரேஷன் ட்ரெயினி. அந்த மாதிரி ஹையர் லெவல் பொசிஷனில் போகிறது தான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார், முதல்ல அவரிடம் பேசலாம். திருப்பூரில் இருந்து ஜெகன்ராஜ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஜெகன்ராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. இப்ப நம்ம கேட்டரிங் படிக்கணும்னா சொல்லுங்க ஜெகன்ராஜ். கேட்டரிங் படிக்கிறதுனா எந்த மாதிரி காலேஜ்ல படிக்கலாம்? ஓகே, இப்போ என்ன காலேஜ் நல்லா இருக்கும் அது மாதிரி நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ஜெகன்ராஜ். இப்போ கேட்டரிங் கோர்சஸ் அப்படிங்கும்போது ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது என்ன விதமான கிரைட்டீரியாலாம் இருந்ததுன்னா அந்த காலேஜ் நம்ம கண்டிப்பா வந்து செலக்ட் பண்ணலாம்? பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வருஷமா இருக்காங்கன்னு பார்க்கணும். சஸ்டெயின் பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல, வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுமே புதுசாக வந்து வருது அப்படிங்கறதுனால வந்து ராங் சாய்ஸ் பண்ணிட வேண்டாம். பேக்ரவுண்ட் பார்க்கணும், ஸ்டூடெண்டோட காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும். அவங்க எவ்வளோ வருஷமா சஸ்டெயின் பண்ணிருக்காங்க, அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அது ஒரு கலினரி ஷெஃபோட இன்ஸ்டிடியூஷனா. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமா வந்து சேர்றதுக்கு முன்னாடி பப்ளிக் வந்து யோசிக்கணும். எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு என்ன வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் எந்த ஒரு கல்லூரி இப்போ குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, இது பண்ணவும் முடியாது. ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனலுக்கு எண்ட் ஆஃப் தி டே பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி தான் அவங்க ஒரு காலேஜ்ல. அப்ப வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நோட்டபிள் அண்ட் பிரீமியம் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா உங்களால எந்த காலேஜ் சொல்ல முடியும்? தரமணி கேட்டரிங் காலேஜ். ஓகே, நேம் எப்படிங்க சொல்றதுன்னு தெரியல. சரி, அப்ப வந்து அவங்களால வந்து இப்ப இன்டர்நெட்ல பாக்கும்போது எல்லா வெப்சைட்ஸ்லயுமே அவங்க காலேஜ் பத்தி பெருமையா தான் கொடுத்திருப்பாங்க. வேற ஏதாவது சோர்சஸ் இருக்கா அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது? வெரி சிம்பிள். நான் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல மூவ் ஆகிறதுக்கு வந்து நான் வந்து அந்த இடத்துல சேலரி கிடைக்குமான்னு பார்க்க மாட்டேன். ஐடென்டிட்டி, எனக்கு அங்க படிச்ச வேல்யூவா, யாருக்கிட்ட ட்ரெயின் ஆகும், ஒரு ஷெஃப் கிட்ட ட்ரெயின் ஆகிறோமா, அந்த மாதிரி ஒரு வேவ் லென்த்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். எந்த ஒரு இருக்கணும், அதிகமா கிரியேட்டிவிட்டி எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஷெஃப் கிட்ட ட்ரெயின் ஆகிறதுனா நாளைக்கு ஸ்டூடெண்ட் வந்து சர்டிபிகேட் எடுத்து வெளியே போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு வேல்யூ இருக்கணும். இவர்கிட்ட ட்ரெயின்டு ஸ்டூடெண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பசங்க வந்து யோசிச்சு கரெக்டா வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். பிளைண்டா எதுவும் பண்ணிட வேண்டாம். அதுக்காக வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பிரியா, அவரிடம் பேசலாம். பிரியா வணக்கம். பிரியா, உங்களோட கேள்வி என்ன பிரியா, சொல்லுங்க. இப்போ எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கலாம்? இப்போ மற்ற இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கு உங்க இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் சார்? இந்த மாதிரி குறிப்பிட்டு நான் சில விஷயம் எப்படி சொல்றது, ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் மேடம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு நான் இப்போ ஒரு கெரியர் சூஸ் பண்றேன், இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறேன்னா நாளைக்கு எனக்கு வந்து எண்ட் ஆஃப் தி டே நான் வந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எனக்கு கண்டிப்பா தேவை. அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க பெரிய இடத்துல வந்து ஜென்யூனா யார் வாங்கி தராங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா வந்து நான் பண்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது முக்கியம் இல்ல. ஹவு ஃபார் அவங்க ட்ராக் ரெக்கார்ட் ஜென்யூனா பேப்பர்ஸை டேபிள்ல வச்சு பேசுறாங்களான்னு பார்க்கணும். ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா தே ஷுட் பி சோ டிரான்ஸ்பரண்ட் டு தி பேரண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். யார் வந்து வந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்காங்களான்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். அப்படி டிரான்ஸ்பரண்டா இல்லைனாலே அந்த இடத்துல கொஞ்சம் யூ ஹேவ் டு திங்க் டிரான்ஸ்பரண்ட், அங்க கிளாரிட்டி இருக்கான்னு நீங்க முக்கியமா பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க யோசனை பண்ணி முடிவெடுங்க. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் தெளிவுபட பகுதியில் கேட்டரிங் மற்றும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்புகள் குறித்து தான் நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஆனந்த், அவரிடம் பேசலாம். ஆனந்த் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன ஆனந்த், பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். என்னோட சிஸ்டர் வந்து இப்போ கிண்டி ஐடில வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து +2 கம்ப்ளீட் பண்ணல, 10th பேஸ்ல வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்ந்திருக்காங்க. சரி, அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் ஆனந்த். சார், அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எந்த கோர்ஸ்ல, எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க சார்? தரமணி கிண்டி ஐடில படிக்கிறாங்க சார். எவ்வளவு வருஷம் கோர்ஸ் சார்? 2 years கோர்ஸ் சார் அது. அப்படியா,
சரி, ஓகே. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முடிச்சுட்டு இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் என்ன படிக்கலாம்னு சொல்லி கேக்குறீங்களா? ஹலோ, கவர்மெண்ட் ஐடில படிக்கிறாங்க சார் கிண்டியில. அப்படி அவங்க வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். இப்ப டிப்ளமோ தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே. இன் ஃபியூச்சர்ல வந்து இந்த டிப்ளமோ பேஸ் பண்ணி வேணா பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்க படிக்கலாம் சார். வேற ஏதாவது ஸ்கோப் இருக்குமா இந்த? மேபி அவங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டே கரஸ்ல கூட ஒரு பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி படிக்கலாம். இன் ஃபியூச்சர்ல வேணா செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்துட்டு கூட அவங்க படிக்கலாம். இப்போ வந்து டிப்ளமோ படிச்சிட்டு இருக்காங்க அவங்க. சோ அந்த மாதிரி தான் சார் அவங்க நெக்ஸ்ட் கெரியர் சூஸ் பண்ண முடியும். சென்னையிலிருந்து இன்னொரு நேயர் காத்திருக்கிறார், காயத்ரி. அவரிடம் பேசலாம். காயத்ரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ ஹலோ காயத்ரி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். என்னோட கேள்வி பாத்தீங்கன்னா, இப்ப நான் 12th படிச்சிருக்கேன். 12th எக்ஸாம் எழுதிருந்தேன். இப்பதான் ரிசல்ட் வந்தது. சோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்டா தான் கால் பண்ணிருக்கேன். எந்த இன்ஸ்டியூட் பெட்டரா இருக்கும்? ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அமிர்தா அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் ஓவரா விளம்பரமா இருக்கு. ஓகேங்களா? அதனால எது பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கால் பண்ணி கேட்கலாம்னு கால் பண்ணிருக்கேன். தெரிஞ்சுக்கலாம் காயத்ரி. எந்த ஒரு நிறுவனத்தையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க மேடம். பட் நீங்க வந்து விசாரிக்கணும். என்னை பொறுத்தளவு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றது என்னன்னா, நீங்க நல்லா விசாரிங்க. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. மத்த இன்ஸ்டிடியூஷன்லயும் விசாரிங்க. விசாரிச்சுட்டு நீங்க சேர்றது விசாரிக்கிறதுக்கான ஒரு மீடியம் எதுவா இருக்கும் சார்? அது சொன்னாதானே அவங்க பிளைண்டா அவங்க விசாரிக்கிறதுன்னா அவங்களால எப்படி விசாரிக்கிறதுன்னு உங்களுக்கு விசாரிக்கிறதுனா நான் முதலே சொன்னேன்ல மேடம், அவங்க எவ்வளவு வருஷமா ட்ராக் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட ப்ரூவன் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, பிளஸ் வந்து அவங்க வந்து யார் அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க, ஐடென்டிட்டி இருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் நபர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷெஃப் கிட்ட ட்ரெயின் ஆகுறது, இல்ல அவங்க கல்னரி இன்ஸ்டிடியூட்ல வந்து சாதிச்சவங்களா இருக்கணும். அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்து ஒரு கைட் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனை ரன் பண்றவங்களா இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க விசாரிக்கணும் என்ன பொறுத்தளவு. இந்த மாதிரியான கிரைட்டீரியா எல்லாம் இருந்ததுன்னா அஃபிலியேஷன் எடுக்கிறது, ஒரு கோர்ஸ் ரன் பண்ற ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வச்சிருப்பாங்க. அதுல வந்து நான் சிறப்பா வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபியூச்சர்ல இந்த இடத்துல படிச்சா பிரயோஜனமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு வேவ்லென்த்ல ஒரு பேரண்டோ ஒரு ஸ்டூடெண்டோ விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு கெரியர் அமையும். சரி, இப்ப இந்த கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற அந்த சப் பிரான்ச்சஸ் மெயினா ஸ்பெஷலைசேஷன் பண்ற மாதிரியான இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு? ஸ்பெஷலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா மேடம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே மேஜரா தான் கவர் பண்ணுவாங்க. F&B ப்ரொடக்ஷன், சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ். அது பாத்தீங்கன்னா ஐஇடின்னு சொல்லி ஒன்று போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங். அங்க போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் பர்டிகுலரா ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்களுக்கு ஒரு பேஷன் கிரியேட் ஆகும். ஐஇடி வந்து எப்போ காலேஜ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லயே போயிடுவாங்களா, இல்லன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்லயே அவங்க போனாங்கன்னா தான் இந்த ஏரியா அவங்க சூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்குள்ளே வரும். இந்த ஏரியால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த ஏரியால நான் என்னால ஐ கேன் ஸ்ட்ரைவ் குட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் அந்த ஸ்டூடெண்ட்குள்ள வரும். சோ எப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் வந்து எங்க இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ஷார்ட் ட்ரைனிங் சொல்லி அனுப்புவோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல தான் மேஜரா அனுப்புவாங்க மேடம். எல்லா ஒரு ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் ட்ரைனிங் வந்து செகண்ட் இயர்ல தான் அனுப்புவாங்க. தேர்ட் இயர்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷெஃப் ஆகணுங்கிறது அவங்க பேஷனா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து கிளவரா உள்ளே வந்திருப்பாங்க இந்த படிப்பு உள்ளே கெரியர் உள்ளே. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெஃப் ஆகணுங்கிறத இன்டென்ஷன்ங்கிறதுனால தேர்ட் இயர் வந்து நிறைய R&D பண்ணுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபிஸ், குசின்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணி நாலேஜ் வளர்த்துட்டு ஃபைனல் இயர்ல கேம்பஸ் இன்டர்வியூ உட்காரும்போது ஷெஃபுக்காக தான் உட்காருவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. தொடர்ந்து பேசலாம். சேலத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பீட்டர். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க? ஆக்சுவலி நான் வந்துட்டு இப்ப +2 எக்ஸாம் எழுதிருக்கேன். ஓகே. எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே. அதான் வந்துட்டு இங்க சென்னையில படிச்சா இருக்குமா இல்ல சேலம் ஆர் திருச்சி அங்க அத பத்தி விசாரிக்க கால் பண்ணேன். ஓகே. இப்போ சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டும் பாத்தீங்கன்னா சென்னையில உள்ள ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் வச்சிருப்பாங்க.
ஸோ தட் உங்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வந்து ட்ரைனிங்கோ பிளேஸ்மெண்ட்டோ அமையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு இந்த மாதிரி சென்னை இந்த மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து நீங்க வந்து உங்க கெரியர் எடுத்தீங்கன்னா தான் உங்க லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் மாறும் என்ன பொறுத்தளவு. சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் பொன்ராஜ், அவரிடம் பேசலாம். பொன்ராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பொன்ராஜ், சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க பொன்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மேடம், நான் ஹோட்டல்ல குக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டரிங் நான் எதுவும் படிக்கல நானு. இப்ப நான் வந்து கேட்டரிங் கோர்ஸ் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அது வந்து எப்படி, அதாவது பார்ட் டைமாவோ இல்ல கரஸ்லயோ படிக்கணும், எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஏதாவது படிக்க வாய்ப்பு இருக்கா எனக்கு? பொன்ராஜ், நீங்க இப்ப எந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார், நான் மவுண்ட் ரோட்ல ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சவுத் இந்தியன் குக்கா இருக்கேன் நானு. வெரி குட். உங்க குவாலிஃபிகேஷன் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா? +2 சார். +2 முடிச்சிருக்கேன். 2002ல முடிச்சேன். அப்படியே ஹோட்டல் இதுலயே போயிட்டு வேலை பார்த்து அப்படியே குக்கா வந்துட்டேன் சார் மாஸ்டர். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைமா ஒரு இன்ஸ்டிடியூட்ல நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 3 hours அந்த மாதிரி கிளாஸஸ் மாதிரி நீங்க பண்ணிட்டு மீதி நேரம் நீங்க வந்து உங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்ணலாம். ஒண்ணு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். நீங்க ரெகுலராவே பண்ணலாம். கரஸ்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் அதுக்கான வேல்யூ கம்மி. ரெகுலராகவே பாத்தீங்கன்னா ஒரு 3 hours அந்த மாதிரி நீங்க இன்ஸ்டிடியூட்ல எடுத்துட்டு ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க ஷிஃப்ட் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கோர்ஸையும் சைட் பை சைட் முடிச்சிட்டீங்க. இன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபாரின் அப்ளை பண்றதுக்குலாம் ரொம்ப சௌரியமா இருக்கும் அந்த படிப்பு. இவருக்கு ஏற்கனவே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அதே சமயம் இவர் வந்து இந்த மாதிரி கோர்சஸும் போனார், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்சஸ் மாதிரி போனார். வெரி யூஸ்ஃபுல். ஒரு பார்ட் டைம் தான் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா எங்க இன்ஸ்டிடியூட்லயே பாத்தீங்கன்னா 3 hours மாதிரி தான் காலேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுதி நேர வேலைக்கு போயிருவாங்க. இவரு அதே பேசிஸ் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணா இவருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். கும்பகோணத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சிந்தன், அவரிடம் பேசலாம். சிந்தன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் 87ல பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் முடிச்சேன். ஓகே. அதுக்கு முன்னாடி 1 year கிராஃப் கோர்ஸ் முடிச்சேன். ஓகே. ஒன்னும் 4-5 இன்ஸ்டிடியூஷன்ல சென்னையிலே ஒர்க் பண்ணேன். நல்ல ஸ்கோப் ஒன்னும் கிடைக்கல. நான் சிங்கப்பூரும் போனேன், அங்கேயும் ஒன்னும் கிடைக்கல, ரிட்டர்ன் ஆயிட்டேன். நீங்க என்ன என்னங்க சார், நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க சார், தெரிஞ்சுக்கலாங்களா? பல இது அந்த 5 துறையிலையும் மாத்தி மாத்தி அங்க கொடுக்கறதா ஒர்க் பண்ணல. சென்னையில ஒரு 4-5 இன்ஸ்டிடியூஷன்ல இருந்த ஒரு 5 வருஷமா. சரிங்க. ஃபேக்கல்ட்டியா இருந்தீங்களா? ஆமா, படிச்சிட்டு இருந்த காலத்திலேயே நான் ட்ரைனிங்ல சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிஎஸ்சி. ஓ சரிங்க சார். படிச்சிட்டு இருக்கிற காலத்துலயும் ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணேன், குக்ல. புரியுதுங்க சார். இது வந்து நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நல்ல growth இருந்திருக்கும் சார். நீங்க படிச்சதே வந்து பாத்தீங்கன்னா கரஸ்ல தான் படிச்சிருக்கீங்க, சரியா சார்? சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், அப்துல்லா, அவரிடம் பேசலாம். அப்துல்லா வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன அப்துல்லா, சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ என் பையன் வந்து +2 படிச்சிருக்காரு. ஹலோ. சரிங்க சார். ஹலோ. +2 படிச்சிருக்காரு. அவர் வந்து 883 மார்க் எடுத்திருக்காரு. ஓகே, வெரி குட். அப்புறம் வந்து அவருக்கு வந்து கேட்டரிங் படிக்க வைக்கலான்னு என்னுடைய முடிவு எடுத்திருக்கேன். சரிங்க. அதுல வந்து கேட்டரிங்ல வந்து படிக்க வைக்கணும், நான் வந்து மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அவருக்கு 3 year கோர்ஸ் எலிஜிபிலிட்டி இருக்கு சார். 3 year பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவர் தாராளமா எடுக்கலாம். இன் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அவர் எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிக்கலாம். ஒரு டிகிரி படிச்சுட்டாருன்னா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ஒரு 4 மேஜர் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணி அவர் படிக்கலாம். சரி சார். இப்போ வந்து அந்த இது காலேஜ் வந்து என்ன முடிவு எடுக்கலாம் சார்? நான் வந்து அமிர்தான்னு ஒன்னு செலக்ட் பண்ணிருக்கேன், அது பரவாயில்லையா? அது நான் கருத்துக்கள் நாங்க சொல்ல முடியாது சார், நாங்க மீடியா. பட் இருந்தாலும் நீங்க விசாரிச்சு பண்றது வந்து கரெக்ட் சார், சரிங்களா? இன்னும் 4 இடம் விசாரிங்க, எது பிளஸ் மைனஸ்ங்கிறது பார்த்துட்டு நீங்க நல்ல முடிவா எடுங்க சார். நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் பர்சியூ பண்ணணும்னு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் உங்களுடைய டிப்ஸ் as well as உங்களோட ஐடியாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி IASகள் நியமனம் குறித்த சட்ட திருத்தம் எப்போது வெளியிடப்பட்டது என்கிற கேள்விக்கு 2014ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதன்படி மாற்றுத்திறனாளி IASகள் தங்கள் சொந்த மாநிலத்திற்கு அருகில் உள்ள மாநிலத்தில் கேடட் தேர்வு செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் தங்களது சொந்த மாநிலத்திற்கு பணிமாற்றம் செய்யப்பட மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல தாங்கள் நியமனம் செய்யப்பட்ட கேடரில் இருந்து 3 மாதத்திற்குள் கேடர் மாற்றத்திற்கும் விண்ணப்பிக்கலாம் என்றும் இதில் கூறப்பட்டுள்ளது.
2013ஆம் ஆண்டுக்கான ஜிடி பிர்லா அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது என்ற கேள்விக்கு முன்னணி ஸ்ட்ரிங் பியூரிஸ்டான ராஜேஷ் கோபகுமார் 23வது ஜிடி பிர்லா அவார்டுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அறிவியல் ஆய்வுக்கான இந்த விருதை மார்ச் 21ஆம் தேதி அவர் பெற்றார். பாரம்பரிய பொருட்களுக்கான புவிசார் குறியீடுகள் பெற்றதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது என்கிற கேள்விக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருந்து 32 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் இருந்து 24 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தையுடன்.